ஸோ எல்லோரும் வணக்கம். என் பேர் வெங்கட். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராஷ் கார்டு வந்து ஆர்டர் போட்டிருந்தோம். அதோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருப்பேன். ரீசன் வந்து கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு, அதனால தான். ஸோ இது எப்படி வாங்கினேன்னா, ஸோ ஸ்கூட்டியை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி கியர் வண்டிக்கெலாம் நம்மளுக்கு கிடச்சிரும். ஆனால் ஸ்கூட்டி அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம லாங் ஆர்டர் தான் போடணும். அதாவது இந்த மாதிரி வெளியூர்லேருந்து தான் வர வைக்கணும். ஸோ இந்த பிராண்டுக்கிட்ட நாங்கள் 2-3 கம்பெனி டீலர்கிட்டலாம் பேசணும். அவங்களோட இதில் செட் ஆகலை. பட் என்னோடய ஆக்டிவாங்கிறதுனால இதை இண்டிவிஜுவலாக நாங்கள் பார்த்து மேட்ச் பண்ணி பார்த்தோம். ஆனாலுமே இதை நாங்கள் கழட்டும் போது பயந்துட்டு இருந்தோம். எதனாலனா நாங்கள் கொடுத்தது ஒரு மாதிரி, ஆனால் வந்தது வேறு மாதிரி. ஆனால் இது நாங்கள் கழட்டும் போது எக்ஸ்பெக்ட் பண்ணோம், சரி நாங்கள் கொடுத்த மாதிரி இருந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இவர் தான் மெக்கானிக்கு. இவர் மூலிமா தான் நான் கழட்ட சொல்லியிருந்தேன். நான் வீடியோ எடுத்தேன். நான் ஒரு ப்ரூஃபாகவே இருக்கட்டும். ஏன்னா இந்த மாதிரி இந்த வடக்கான்ஸ்கிட்ட இருந்து வரும்போது எப்படி இருக்குன்னு தெரியல. பட் செக் பண்ணிக்கலாம், வீடியோ எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு எமர்ஜென்சிக்கு எடுத்து வச்சோம். ஸோ சும்மா சொல்லக்கூடாதுங்க. நானும் தூக்கி பார்த்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு 4.5 கிலோ வரும் போல். ஸோ கொஞ்சம் நல்லா வெயிட்டாக தான் இருந்துச்சு. இது வந்து என்ன பிரச்சனைனா, நான் என் வண்டிக்கு வந்து ஃப்ரண்ட்டு மட்டும்தான் கேட்டேன். ஆனால் அவங்க வந்து ஃபுல் செட்டாக தான் வரும்னு சொல்லிட்டாங்க. இது எல்லாருக்குமே இந்த மாதிரி நடந்திருக்கும். ஈவன் நீங்கள் காராக இருந்தாலும் பைக்காக இருந்தாலுமே ஏதாவது ஒன்று மாற்ற சொன்னிங்கன்னா அதில் செட்டாக தான் வரும்னு சொல்லி 4மே மாற்றும், மீதி 2 எடுத்து வச்சுருவோம். அந்த மாதிரி தான். ஸோ நானும் அதே தான் பண்ண போகிறேன். இப்போது டூரிங்கிறனால இந்த மாதிரி கொஞ்சம் ஹெவியாக போட்டு வைக்கிறேன். எனக்கு வந்து அந்த கீழே சாஞ்சிடக்கூடாது, ஸ்க்ராட்ச் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவில் இது வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து நம்ம நார்மலாக பர்ச்சேஸ் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து வண்டிக்கு நீங்கள் ஒரு சைடுக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம். 2200லேருந்து தொடங்கும். ஸோ ஸ்கூட்டிங்கிறதுனால ஃப்ரண்ட்டில் இந்த சின்ன மக்காடு கிட்ட ஒன்று வரும், அண்டு ஃப்ரண்ட்டு 2 பேனல் கிட்ட வரும், அண்டு ரியர் ஃபுல்லாக வரும். அதோட இந்த 3 பார்ட்ஸும் இல்லாமல் உங்களுக்கு கிராஷ் கார்டோட அந்த ஸ்லைடருமே வரும். இது அந்த ஸ்லைடர் நான் உங்களுக்கு ஃபைனலில் காட்டுறேன். அது வந்து நம்மளுக்கு வந்து ரீப்ளேஸபிள் தான். அது வந்து நீங்கள் இப்போ இதில் கொடுத்ததுக்கு ஸ்டாண்டர்ட் சைஸு. இதை விட பெருசாக கூட நீங்கள் வேணால் போட்டுக்கலாம். நான் ஏன் இந்த சின்ன சைஸில் நான் பார்த்தேன்னா, எனக்கு வந்து அங்கே வேறு ஒரு மவுண்டிங் பண்ண போகிறேன். அதனால் இது எப்படி வருதுன்னு பார்த்துட்டு ஆர்டர் போடலான்னு சொல்லி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஸ்லைடர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 300-400 தொடங்குது. அது எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். அது வந்து நட்டு டைட் பண்ணுற அந்த டைப்பு தான். அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. நான் இது உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா எங்ககிட்டே கூட நான் சொல்லலாம். அப்போலாம் நீங்கள் நெட்டில் கூட ஆர்டர் பண்ணலாம். இது நாங்கள் டெல்லியிலேருந்து வர வச்சுருந்த பார்ட்ஸு. எங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 25 டேஸ் ஆயிடுச்சு. பெரிய பிரச்சனைக்கு அப்புறம் தான் இது எங்கள் கைக்கே வந்தது. ஸோ சொல்லப்போனால் என்னோடய வண்டி அங்கே நிற்கிது பாருங்கள், ரெட்டில். நான் ஆக்டிவாக நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ ஆல்மோஸ்ட் 2 மாதம் ஃபுல் சர்வீஸ்க்கு தேவைப்பட்டுச்சு. அதில் 1 மாதம் இது வரத்துக்கே எங்களுக்கு வெயிட்டிங் பீரியட் ஆயிடுச்சு. ஏன்னா இது எல்லாமே எல்லா பார்ட்ஸும் முதல்ல வந்துருட்டும், அதுக்கப்புறம் வேலை செய்யலாங்கிற ஐடியாவில் தான் நாங்கள் இருந்தோம். ஸோ இது ரொம்ப டிலே ஆகி வந்துச்சு. ஏன்னு தெரில. மேபி இது ஆர்டர் பண்ணது தீபாவளி டைமில், அதனால் மேபி இருந்திருக்கலாம், லேட்டாக வந்தது. ஸோ ஒரு வழியாக கைக்கு வந்தது. எந்த டேமேஜும் இல்லை, எல்லா பார்ட்ஸுமே வந்துருச்சு. ஆனால் நாங்கள் கொடுத்துருந்த பொசிஷன் ஆன இது வந்து வேறு மாதிரி இருந்தது. ஃப்ரண்ட் பேனலுக்கு வர்றது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சம் தள்ளி கேட்டிருந்தோம். ஏன்னா என்னோடய கன்சோல் வர போகிறதுனால அதுக்கு கவர் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தேன். ஆனால் இதுவும் ஒரு வகையில் நல்லதாக போச்சு. எனக்கு இந்த மாதிரி வந்தது. ஏன்னா நான் பேனல் காப்பாற்றுறதுக்காண்டி சொன்னேன். அவங்க இல்லை, அந்த கன்சோல் கவர் பண்ணுற மாதிரி தான் வரும்னு சொன்னாங்க. ஆனால் நானே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் வந்துச்சு. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வந்து 3Gக்கு வர வேரியண்ட்டே இல்லை. இது 6G வர வேரியண்ட்டுன்னு மாதிரி சொன்னாங்க. இது இந்த லாக் நட்லாம் இந்த வெல்டிங் ப்ரொசீஜரில் சிலது இருக்குது. அது பண்ணும்போது நான் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக காட்டுறேன். இது ஆல்மோஸ்ட் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா, ப்ரைஸ் வந்து மொத்தமாக செட்டோட வாங்கும்போது 4800 சம்திங் வந்துருச்சு. ஸோ எவ்ரி மந்த் ஒரு 200 ஆர் 250 ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ உங்கள் வண்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. வேண்டியது வேண்டாததெல்லாம் தேவையில்லை. ஸோ நான் ஏன் இதை லேட்டாக இதை நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே காட்டுறேன்னா, ஸோ இதில் எதுவுமே மிஸ் ஆகிடக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து எந்தளவுக்கு பேக்கேஜ் பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கும் தெரியணும். ஸோ எல்லாருமே பயப்படுவோம். நார்த்துலேருந்து இது மாதிரி லாங் பேக்கேஜ் வரும்போது ஏதாவது டேமேஜ் ஆயிருமோ இல்லைன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எதுவுமே ஆகலை. இதுதான் அந்த ஸ்லைடர்ஸ். இது காட்டுறதுக்காக தான் எடுத்திருந்தேன். உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி வாங்கி உங்களுக்கு அனுபவம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ.